Hello students, Coimbatore Time Institute for 12th standard both CBSE and State Board public exam எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஷார்ட் ஹிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம் பிசிக்ஸ்ல இருந்து. ஸோ பிசிக்ஸ்ல நிறைய பேர் கஷ்டமா ஃபீல் பண்ற சாப்டர் வந்து ரே ஆப்டிக்ஸ், மெயினா வந்து சைன் கன்வென்ஷன். ஸோ அதுல ஒரு ஷார்ட் மெத்தட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிரர் அண்ட் லென்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ கமிங் டு த மிரர், நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்கு: பிளெயின் மிரர், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். ஸோ இது அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிறது கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். அண்ட் கமிங் டு த லென்ஸ் ஆல்சோ நமக்கு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்க நான் எடுத்திருக்க மிரர் வந்து கான்கேவ் மிரர். நமக்கு தெரியும் இட்ஸ் கன்வர்ஜிங் மிரர். லெட் அஸ் கன்சிடர், எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம லெஃப்ட் சைட்ல வைப்போம். ஆப்ஜெக்ட்ல இருந்து மிரருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் யூ கால் இட் அஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, அண்ட் அங்க இருந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இமேஜ் வந்து 2 விதமா ஃபார்ம் ஆகலாம். ஒன்னு வந்து பிஹைண்ட் த மிரர்ல ஃபார்ம் ஆகலாம், தட் யூ கால் இட் அஸ் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். அண்ட் அதே மாதிரி ஸ்கிரீன்ல நமக்கு ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஃபார்ம் ஆகுறது ரியல் அண்ட் இன்வெர்டட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இமேஜ்ல இருந்து மிரருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வி கால் இட் அஸ் அ இமேஜ் டிஸ்டன்ஸ் v. ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ மிரர் அண்ட் லென்ஸை வந்துட்டு fன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா போயிடலாம். ஸோ 1/f is equal to 1/v plus 1/u. ஸோ இது வந்து மிரரோட ஃபார்முலா. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் இமேஜ் வந்து எந்த அளவுக்கு பெருசா இல்ல சின்னதா தெரியுதுன்னு பாக்குறது யூ கால் இட் அஸ் மேக்னிஃபிகேஷன் m, அண்ட் m ஓட ஃபார்முலா. அண்ட் கமிங் டு த பவர் ஆஃப் த மிரர், அதோட ஃபார்முலா இருக்கு. ஸோ மிரர் அண்ட் லென்ஸ் ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் சைன் கன்வென்ஷன் மட்டும் மாறும். ஸோ கமிங் டு த மிரர் நம்ம இங்க பிளஸ் யூஸ் பண்ணுவோம், லென்ஸுக்கு வந்து மைனஸ் வரும். And coming to the magnification, இங்க minus v by u that is equal to h dash by h யூஸ் பண்ணுவோம். So இங்க வந்து minus வரும், பட் இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். f is equal, sorry, போய்க்கோ m is equal to v by u that is equal to h dash by h யூஸ் பண்ணுவோம். And coming to the power of a mirror வந்துட்டு minus 1/f வரும், and power of the lens வந்து plus 1/f இங்க வரும். ஓகே. ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன் எப்படி பார்க்கலாம்னா, லெட் அஸ் கன்சிடர் எப்பவுமே ஒரு மிரரை வந்து ஒரிஜினலா தான் வச்சிருப்போம். ஸோ இந்த சைட்ல இருக்கிறது யூ கால் இட் அஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அண்ட் இந்த சைட்ல இருக்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைட்ல வைப்போம், அதாவது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைட்ல இருக்கு. அப்ப u வந்து நெகட்டிவ்னு எடுப்போம். அண்ட் இமேஜ் வந்து பிஹைண்ட் த மிரர்ல ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அதை வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னு சொல்லுவோம். அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைட்ல இருக்கு, ஸோ v will be positive. சப்போஸ் எனக்கு இமேஜ் வந்து ஸ்கிரீன்ல ஃபாலோ ஆயிடுச்சுன்னா சேம் சைட் தான் ஃபாலோ ஆகும், தலைகீழ இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டட் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைட்ல இருக்கு, அப்போ v வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் த மிரர். அண்ட் அதே மாதிரி லென்ஸுக்கு நம்ம பார்க்கலாம். இங்க எடுத்திருக்க லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், எகெயின் கன்வர்ஜிங் லென்ஸ் தான். ஸோ எகெயின் நம்ம ஆப்ஜெக்டை வந்து லெஃப்ட் சைட்ல வைப்போம். ஸோ எகெயின் இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். லெஃப்ட் சைட்ல வைக்கிறோம், ஸோ அப்போ u வந்து நெகட்டிவ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இங்க வந்து இமேஜ் வந்து ஸ்கிரீன்ல ஃபாலோ ஆகுதுன்னா ஆப்போசிட்ல தான் ஃபாலோ ஆகும், விச் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட், தலைகீழ இருக்கும். பட் அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடுக்கு வந்துருச்சு, ஸோ v வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அண்ட் அதே வந்து பிஹைண்ட் த லென்ஸ் நமக்கு விழுந்துச்சு அப்படின்னா அதை வர்ச்சுவல் டைரக்ட்னு சொல்லுவோம். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைட்ல இருக்கு, ஸோ v will be negative. நெக்ஸ்ட் ஒன், போத் ஃபார் காமன் மிரர் அண்ட் லென்ஸ் ஒரு ஃபார்மட் பார்க்க போறோம். ஸோ என்னன்னா கான்கேவ் நம்ம மிரர்னு சொல்லலாம், கான்கேவ் லென்ஸ்னு சொல்லலாம். கான்கேவ்ன்ற டேர்ம் வந்துச்சுனாலே அதோட ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா இருக்கும். அண்ட் அதே மாதிரி கான்வெக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட் போத் ஃபார் மிரர் அண்ட் லென்ஸ். அண்ட் அதே மாதிரி தான் நமக்கு மேக்னிஃபிகேஷனும். ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு சொன்னாங்கன்னா m எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கும். வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னா எப்பவுமே m வந்து பாசிட்டிவா இருக்கும். திஸ் இஸ் காமன் ஃபார் எகெயின் போத் ஃபார் மிரர் அண்ட் லென்ஸ். ஓகே. ஸோ இந்த டேட்டாஸ் அண்ட் இந்த ஃபார்மேட் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an object of 4 cm height is placed at 6 cm in front of a concave mirror of radius 24 cm. Find its position, height, magnification and nature of the image. So இது வந்து question. First நம்ம given data பார்க்கலாம். Object ஓட height வந்து 4 cm னு சொல்லிருக்காங்க. So height of the object நம்ம வந்து h னு சொல்லுவோம், and height of the image நம்ம h dash னு சொல்லுவோம். So height of the image வந்து So height of the object வந்து h னு எழுதிக்கலாம். h is equal to 4 cm.
அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைட்ல தான் வைப்போம், போத் ஃபார் மிரர் அண்ட் லென்ஸ். அண்ட் u வந்து நெகட்டிவா தான் எடுத்திருக்கோம். ஸோ u எழுதும்போது u இஸ் ஈக்குவல் டு -6 சென்டிமீட்டர்னு எழுதணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அவங்க வந்து கான்கேவ்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்கேவ்னா என்ன சொன்னேன், எப்பவுமே கான்கேவ்னா f வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவா இருக்கும். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது வந்து ரேடியஸ் வந்து 24 சென்டிமீட்டர். ஸோ ஃப்ரம் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா r இஸ் ஈக்குவல் டு 2f. ஸோ r வந்து 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, நம்ம f கண்டுபிடிக்கிறோம். அப்போ f இஸ் ஈக்குவல் டு r by 2. ஸோ தட் இஸ் 24 by 2. that will be 12 centimeter. பட் அது வந்து கான்கேவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்கேவ்னா f வந்து நெகட்டிவா இருக்கணும். அப்போ -12 சென்டிமீட்டர்னு எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஃபோக்கல் லென்த் தெரிஞ்சிருச்சு அண்ட் u நமக்கு தெரியும். இப்போ அவங்க கேட்கறது வந்து பொசிஷன், ஹைட் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம v வந்து கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் மிரர் ஃபார்முலா 1/f is equal to 1/v plus 1/u. இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1/f is equal to 1/v plus 1/u. ஓகே, ஸோ நமக்கு v தான் தெரியும். ஸோ இதை வந்து ஆப்போசிட் கொண்டு போயிடலாம். ஸோ 1/f minus 1/u is equal to 1/v. ஸோ 1/f, f நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் -12. ஸோ -12 minus 1/u பார்க்கலாம். u வந்து -6. So -6 that is equal to 1/v. So இங்க minus வந்து plus ஆயிடும். வேணும்னா இங்க அடிச்சுட்டு நம்ம இங்க பிளஸ்னு டைரக்டா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம LCM எடுக்கலாம். இங்க மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2. அப்போ நமக்கு -1 plus 2/12 is equal to 1/v ன்னு வரும். So -1 plus 2 வந்து +1. So 1/12 is equal to 1/v. So reciprocal பண்ணோம் அப்படின்னா v is equal to 12 centimeter. Okay, so நமக்கு பாசிட்டிவா கிடைச்சிருக்கு. So v பாசிட்டிவா கிடைச்சிருக்கு. அப்போ v பாசிட்டிவா கிடைச்சிருக்குன்னா அது என்ன இமேஜா இருக்கணும், Virtual and erectா இருக்கணும். So Virtual and erect. Okay, நேச்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Okay, next அவங்க magnification and height கேட்டிருக்காங்க. So magnificationக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். That is m is equal to -v/u. Okay, that is equal to v நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், which is 12 by u நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், that is 6. So இங்க வந்து 6, that is -6, minus cancel ஆயிடும். So cancel பண்ணோம் அப்படின்னா 2. So m is equal to 2. Okay, magnification கண்டுபிடிச்சாச்சு. magnification பாசிட்டிவா இருக்கு. So cross check பண்ணிக்கலாம் இது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு. நமக்கு இங்க கிடைச்சது virtual and erect. virtual and erectக்கு magnification பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்த்திருக்கோம். So கரெக்டா இங்க மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, சோ லாஸ்ட் ஒன் அவங்க வந்து ஹைட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம மேக்னிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம், -v/u. செகண்ட் ஃபார்முலா இங்க பார்க்கலாம், h'/h இருக்கு. சோ அது எடுத்துக்கலாம். சோ m is equal to h'/h. சோ m நமக்கு தெரியும், that is 2, that is equal to h' நம்ம கண்டுபிடிக்கணும் by h-ன்றது இங்க நம்ம கொடுத்திருக்காங்க 4 cm. so 4. so opposite sideல போச்சுனா h' is equal to 8 cm. Okay, so இப்போ அவங்க கேட்டது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். First one image distance, second one magnification and height வந்து 8 cm and இது பாசிட்டிவா இருக்கு. so அதனால virtual and erect. That's it. so இப்படி தான் நம்ம பார்க்கணும். so mirror and lens ரெண்டுத்துக்குமே இந்த ஃபார்மட் வந்து நீங்க மைண்ட்ல வச்சிட்டு sums approach பண்ணீங்கன்னா it will be easy. so all the best for your public examination. Thank you.